ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனையை கூட தீர்க்கும் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு என்று ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டறிந்து அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஒருவேளை நம்மால் கண்டறிய முடியவில்லை எனும் பட்சத்தில் நமக்கு கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று கடவுளை வழிபாடு செய்கிறோம். அப்படி நம்மால் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் ஏப்ரல் 1ஆம் தேதியான இன்று இருக்கிறது. இன்றைய தினத்தில் நாம் முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக திகழ்கிறது. அதிலும் ஏப்ரல் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்று ஆரம்பிப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்வதோடு ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் தான் செய்ய வேண்டும். செவ்வாய் ஓரை என்பது காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்கிறது. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குமே வருகிறது. இதில் நாம் காலையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்தோம் என்றால் அதற்குரிய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமை தவறவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரத்தில் பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள். இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடியது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமான துவரம் பருப்பு தான். ஒரு மூடி போட்ட பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை போட வேண்டும். பிறகு அதில் 6 1 நாணயத்தை போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு அதில் ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலரை வைத்து முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்து எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பிரச்சனையை முருகப்பெருமானிடம் கூறி அது தீர வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும். ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு அந்த டப்பாவை மூடி முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 6 வாரங்கள் துவரம் பருப்பு, 6 ரூபாய் நாணயம், சிவப்பு மலர் இவற்றை அதே டப்பாவில் போட்டு முருகப்பெருமானிடம் அதே வேண்டுதலை முன்வைக்க 6 வாரங்கள் நிறைவடைவதற்குள் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்குரிய வழி உண்டாகும். 6 வாரங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பை யாருக்காவது ஒருத்தருக்கு தானமாக தர வேண்டும். இதில் இருக்கக்கூடிய 36 ரூபாயை முருகனின் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக 6 வாரங்கள் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீருவதற்குரிய வழி உண்டாகும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.